டெய்லி விழுவாஸ்க்கும் வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய வெளியில் நம்ம வாழ்க்கையோட ஜீவன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஜீவன் எப்படி காக்கப்படுது, ஜீவனை எப்படி நம்ம காத்துக்கொள்கிறோம் அப்படின்றத மறந்து போயிடுறோம். அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது, சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமாங்க, தாவீது சொல்வார், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் இல்லை நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னாலே அதுக்கு முக்கியமான காரியம் நம்மளுடைய டேலண்ட்டோ இல்லை நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தோ அப்படி கிடையாது. அவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் எந்த காரியத்துக்கு போனாலும், ஒரு வேளை வேலைக்கு போகலாம், இல்லை ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், இல்லை வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் நமக்கு கிருபை தான் வேணும். அவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இப்போது நம்ம சாட்சியாக ஆண்டவருக்கு இருக்க முடியாது. அவர் நம்ம இப்போ உயிர் வாழ்றதே ஆண்டவருடைய கிருபையால் மட்டும்தான். அதனால் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய கிருபையே எனக்கு தாங்கராச்ச அப்படின்னு ஜெபிப்போம். நீங்கள் ஆசிரியப்பட தேவனுடைய ஆசிர்வாக. ஆமென்.